ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல் ஏஏ. உங்க வீடியோக்குள்ள போகலாம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. எதிர்நீச்சல் சீரியலில் டுடே என்ன நடக்குதுன்றதை தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, பக்ஷனை கூப்பிட்றாங்க. இந்த நடிகை வராததுனால எல்லாரும் டென்ஷனாக இருந்தாங்க. இந்த சமயத்தில் கார் வந்து நிற்கிது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம அருவிக்கரசி வராங்க. இதை பார்த்து எல்லாரும் ரொம்ப ஷாக்காகிறாங்க. அப்போ நந்தினி வந்து கதிர் மேல சந்தேகப்படுறாங்க. நீங்கள் தானே கூப்பிட்ருக்கீங்களா அப்படின்னுட்டு. ஆனால் கதிர் வந்து நான் கூப்பிடல அப்படின்னு நந்தினி கிட்ட சொல்லிட்டு அருவிக்கரசி கிட்ட சண்டை போடுறாரு. நீ ஏன் இங்கே வந்த, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து அருவிக்கரசி நேராக ராவணனுக்கு வணக்கம் சொல்கிறாங்க. அப்போ கதிர் கேட்குறாங்க, இவங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ராவணன் சொல்கிறாரு, இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அருவிக்கரசி உங்ககிட்ட 2 நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ராவணனை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்ப அருள்கட்சி சொல்றாங்க, "கதிருக்கு இந்த இடத்த நீங்க டபுள் டாக்குமெண்ட் பண்ணி தானே வாங்கி குடுத்தீங்க. அந்த விஷயம் எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறாங்க. இத கேட்டதும் ராவணனுக்கு ஒண்ணுமே புரியல. "எப்படி இவ கண்டுபிடிச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே அருள்கட்சி இந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்லாம இருக்கணும்னா, அன்பு, கதிர், தர்ஷன் கல்யாணம் நடக்கணும். அத நீங்க தான் ஆதி குணசேகரன் கிட்ட சொல்லி நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ராவணன் ப இந்த ஃபங்ஷன் முடியட்டும். உடனே நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஃபங்ஷனுக்கு ஸ்டார்ட் ஆகுது. எல்லோரும் குத்து விளக்கு ஏத்துறாங்க. இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, அருவிக்கரசி சொன்ன மாதிரி ஆதி குணசேகரன் கிட்ட ராவணன் சொல்றாரு, "இந்த நல்ல காரியத்தோடவே இன்னொருத்தையும் பேசி முடிச்சுடுவோம். தர்ஷனுக்கும் அன்புக்கரசிக்கும் கல்யாணம் எப்ப பண்ண போறீங்க? சீக்கிரமா பண்ணி வைங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத பார்த்து கதிர் ராவணன் கிட்ட கேட்கிறாரு, "ஏன் இதெல்லாம் அருவிக்கரசி உங்கள கேட்க சொன்னாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா ராவணன் அப்படியெல்லாம் இல்ல. நான் தான் ஜென்ரலா கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ ராவணன் பண்ண தப்ப அருவிக்கரசி தெரிஞ்சிருச்சு. அதனால அருவிக்கரசி சொல்றதெல்லாம் ராவணன் கேட்பாரா? இல்ல அருவிக்கரசி எப்படியாவது கொல்லணும்னு முயற்சி பண்ணுவாரா? அப்படின்றத அடுத்தடுத்து வர எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அ இந்த மாரி தொடர்ச்சியான எபிசோட் நமக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.